ஒரு பிரெயினில் இந்த போதைக்கு அடிமை ஆயிட்டோம்னா, மதுவுக்கு அடிமை ஆயிட்டோம்னா, பிரெயினில் வந்து ஒரு கெமிக்கல் வருமா, டோப்பாமைன் அப்படின்ற ஒரு கெமிக்கல் உற்பத்தி ஆகும். இது வந்து இந்த போதை உணர்வை தூண்டிக்கிட்டே இருக்குமா. குடின்ற இந்த உணர்வை அந்த மருந்து தூண்டிக்கொண்டே இருக்கும். அப்போ இதனால அவங்களால என்ன பண்ண முடியல, குடியை விட முடிய மாட்டேன்து. ஸோ இன்னொன்று, குடியை நிறுத்தலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி என்ன பண்ணுவாங்க, புத்தி வந்தது போல் இவங்க நிறுத்துவாங்க. பார்த்தா கொஞ்ச நாள் தான் இருக்கும், சில நாட்கள் சில வாரங்கள் தான் நீடிக்கும். திரும்பி அந்த கடை வழியாக வந்தேன், அந்த ஃப்ரெண்டை பார்த்தேன், அந்த கூட்டத்தை பார்த்தேன் அப்படின்ன உடனே ஏற்கனவே குடித்ததை விடவும் அளவுக்கு அதிகமாக குடிப்பாங்க. இப்போ ஏன் இதை நான் இவங்களால முடியலன்னா, இவங்களுக்குள்ள ஒரு மன வலிமை இல்லை, ஒரு சுய கட்டுப்பாடு இல்லை. ஸோ இன்றைக்கி டிவியை திறந்தாலே ரோபோ சங்கர் என்றவர், பிரசித்தி பெற்ற ஒருவர், அவர் வந்து இன்றைக்கு மரித்து அநேகர் அழுகின்ற வேதனை சூழ்நிலைகள் காணப்படுகின்றது. சின்ன வயது தான், மறிக்க வேண்டிய வயதே இல்லை, சின்ன வயது தான். திறமசாலியான ஒருவரை இந்த மதுபானம் எப்படி பாழாக்கி சரீரத்தில் ஆரோக்கிய கேடு உண்டு பண்ணி வச்சிடுச்சு. இதெல்லாம் பார்க்குறாங்க, நிறைய பேர் பார்த்துன்னு தாங்கிறாங்க. இந்த துக்கத்தை போக்கவே சிலர் குடிப்பாங்க. சில பேர் எனக்கு இந்த கஷ்டம், அந்த வருத்தம், என் மனைவி சரியில்லை, பொழுதன்னைக்கும் மனைவி சரியில்லைன்னுவாங்க. அங்கே போனால் தான் தெரியும், நீ குடிக்கிறதுனால மனைவி அங்கே வந்து குடிக்காதன்னு சொல்லின்னு இருப்பாங்க. எவ்வளோ முறை சொல்கிறாங்க, பெட்ரூமில் எவ்வளோ சண்டை நடக்குது. குடிக்காதவா, நம்மளுக்கு 2 குழந்தைங்க இருக்கிறாங்க, குடிக்காதவா, எப்படி ஒரு அவங்க மனைவிங்க சொல்கிறாங்க. அப்போது இதையெல்லாம் கேட்க முடியாத அந்த ஒரு மன வலிமை இல்லாமல் குடிக்கிறார்கள். ஆனால் பாருங்கள், 40 நாள் ஏதோ ஒன்று ஃபாஸ்டிங் இருக்கிறேன், விரதம் இருக்கிறேன், மாதா கோயிலுக்கு போகிறேன், ஏதோ ஒரு கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னா 40 நாளும் குடிக்காமல் இருப்பாங்க. அப்போ யாரை ஏமாத்துறீங்க? உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிட்டு, உங்களையே நம்பி வந்த மனைவியையும் ஏமாற்றி அனாமத்தியமாக அவங்கள விட்டுட்டு அவங்க உங்களையே நினச்சி வாழணும், ஃபோட்டோவை பார்த்தே அழணும். ஸோ இன்றைக்கு மன வலிமையோடு கூட நான் நிறுத்துவேன் அப்படின்ற ஒரு முடிவு எடுங்க.